அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப தொடர்ச்சியா அயலக தமிழகம் சார்ந்த சிறுகதைகள பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில முத்துலிங்கம் எழுதிய ரயில் பெண் அப்படிங்கிற ஒரு சிறுகதைய இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். அ இ இதுவும் தூய நெஞ்ச கல்லூரி தமிழ் துறையினுடைய பொது தமிழ் பாடத்திட்டத்துல இருக்கிற ஒரு முக்கியமான கதை தான். இந்த ரயில் பெண் கதை எப்படி தொடங்குது அப்படின்னா, ஒரு ரயில்ல பயணிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, அது கேரக்டர் பேர் மகேஷ். இந்த மகேஷ் அப்படிங்கிறவன் பல நாடுகள்ல சுத்தி, பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இடத்துல வேலைக்காக உட்கார்ந்திருக்கிறான். அப்படிங்கிற ஒரு பின்னணியில வருது. அவன் எப்படி பல ஆண்டுகளா கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் மீன்ஸ் 3 ஆண்டுகளா வந்து பல பிரதேசங்கள்ல சுத்தி ஒரு இடத்துக்கு நிலையான வேலைக்கு வந்திருக்கிறான். அகதிக்காக விண்ணப்பிச்சிருக்கான். தான் ஒரு அகதி அப்படிங்கிறதுனால சொந்த நாட்டை கோரி ஒரு விண்ணப்பம். அ அகதிகளுக்கெல்லாம் ஒரு குடியுரிமை தருவாங்க இல்லைங்களா? அதற்கு விண்ணப்பிச்சிருக்கான். இந்த பின்னணியில தான் கதை தொடங்குது. அப்ப அவன் யாரு? என்ன? அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? இவனும் வழக்கமா ஏற்கனவே புலம்பெயர் கதைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நாட்ல ஒரு சூழல் காரணமா ஒரு நாட்டுக்கு இடம்பெயர்ந்து வரக்கூடியதா இருக்கும். அந்த அடிப்படையில இவன் இலங்கையில இருந்து மகேஷ் அப்படிங்கிறவன் ரோம் அப்படிங்கிற நகரத்துல இறங்குறான். ஆக்சுவலி இவனோட என்ன திட்டம் அப்படின்னா, கிரீஸ்க்கு போறது திட்டம். இப்ப ரோம்ல இறங்கிட்டான். ரோம்ல இறங்குனோனே கிரீஸ்க்கு போறதுக்காக அந்த கிரீஸுடைய பார்டருக்கு வரான். பார்டருக்கு வரும்போது அங்க போலீஸ் அவன புடிச்சுக்குது. போலீஸ் அவன பிடிச்சதுக்கப்புறம், இங்க போக்கூடாது. ஏன்னா, அவனுக்கு ரூல்ஸ் தெரியல. அவன் கள்ள விசா, திருட்டு விசா வச்சு அவன பார்த்தோனே அடிச்சிடுறாங்க. பல்லெல்லாம் அ ஆடுது. அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா அந்த போலீஸ் தாக்கிடுறான். இப்ப உடனே அவனுக்கு வேற வழி இல்ல. ஏன்னா, ஐரோப்பாவுல 3 வருஷம் இருந்தா தான் அந்த நாட்டுக்கு போக முடியும். ஐரோப்பால ஒருத்தன் இறங்குறான், யூரோப் கண்ட்ரில இறங்குறான் அப்படின்னா, 3 வருடம் கழித்து தான் இன்னொரு கண்ட்ரிக்குள்ள போக முடியும் அப்படிங்கிறது அங்க இருக்கிற விதிமுறை. இந்த விதிமுறை அவனுக்கு தெரியறதில்ல. இப்ப அ வெனிஸ் ரயில் இடத்துக்கு போறதுக்காக ஒரு பஸ்ல பயணிக்க வைக்கிறாங்க. ஏறி அனுப்பி விட்டுறான் அந்த போலீஸு. அது அந்த பஸ்ல போகும்பொழுது, பஸ்ல காசு இல்ல. அப்ப அங்க தண்டனை அவனுகிட்ட அங்க தான் அவன் மொழி தெரியல. அவன் பேசுற மொழி இவனுக்கு புரியல. இப்ப மொழிங்கிறது 2 பேருக்கு புரியலன்னா, அந்த மொழி அர்த்தமற்றதுங்கிற சிந்தனைலாம் அவனுக்கு போகுது. அப்ப அதுக்கு ஃபைன் கட்டிட்டு அ இறங்கிர்றான். இறங்குன உடனேயே அங்க வெனிஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறான். அப்பதான் படிச்சது. வெனிஸ் நகர பயணி அப்படிங்கிற ஷேக்ஸ்பியருடைய நாடகம் அவனுக்கு நினைவு வருது. அப்ப அதுல வரக்கூடிய கேரக்டர்ஸ், அந்த இடங்கள், அந்த வர்ணனைகள் எல்லாமே நினைவு வரும்போது அத சுத்தி சுத்தி பார்க்குறான். ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அங்க என்னவா அந்த கதையில வந்துச்சோ, அது அப்படியே இருக்குது. அப்ப வெனிஸ் நகரம் முழுக்க ஷேக்ஸ்பியர் எக்ஸ்பிளைன் பண்ணது போலவே இருக்குது. அப்படிங்கிற விஷயங்கள் வருது. அன்டோனியா, பசானியோ, சைலோக், போர்சியோ போன்ற கதாபாத்திரங்கள்லாம் அவனுக்கு நினைவு போகுது. இந்த பின்னணியில அ வந்து சாண்ட்ரா லூசியா ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்துருக்கான். சாண்ட்ரா லூசியா ஸ்டேஷன்ல உட்கார்ந்துருக்கான். இப்படி உட்கார்ந்திருக்கும்போது பக்கத்துல ஒருத்தன் உட்கார்றான். அ அவன கேட்டா அவனும் அகதின்னு தெரிய வருது. அவனுடைய பேர் சோமாலி. இப்ப சோமாலின்னு ஒருத்தன், இவன் பேரு மகேஷ். 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. அப்படி அவங்க அந்த சாண்ட்ரா லூசியா ஸ்டேஷன்ல அவங்க உட்கார்ந்திருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்திருக்கும் பொழுது, அ வந்து ஒரு ஒரு வெனிஸ் ஸ்டேஷன். அ அ அந்த வெனிஸ் நகரத்தில இருக்க சாண்ட்ரா லூசியா ஸ்டேஷன். ஒரு ஒரு ஆங்கிலம் தெரிஞ்சவன் ஒருத்தன் வரான். நெறைய ஃபார்ம்லாம் வச்சிருக்கான். உங்களுக்கு கப்பல்ல வேலை வாங்கி தரேங்கிற ஒரு பொய்ய சொல்லி ஃபார்ம ஃபில் பண்ணி கையெழுத்து வாங்கிட்டு, $1000 குடுங்குறான். அவன்ட்ட $840 இருக்கு. அவள மட்டும் வசூல் பண்ணிட்டு, மீதி அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இதோ ப ப ஆட்கள ஏஜென்ட்ட கூட்டிட்டு வரேன்ட்டு போனவன் வரமாட்றான். இருந்த காசையும் தொலைச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க 2 பேரும். பசி 3 நாள் ஆகுது. ஒரு கடுமையான பசியில இருக்கிறாங்க. அப்ப அதிலிருந்து சரி பக்கத்து ஸ்டேஷனுக்கு போலான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, இத்தாலி மிலானோ ஸ்டேஷனுக்கு வராங்க. ஒரு பெரிய ஸ்டேஷன். அங்கருந்து யூரோப்போட எல்லா கண்ட்ரிக்கும் பயணம் இருக்கும். மக்கள் கூட்டம் போயிட்டு வந்துகிட்டேயுமே இருக்கும். அந்த ஸ்டேஷன்ல 2 பேர் இருக்கிறாங்க. அ உணவுக்கு ரொம்ப சிக்கல சந்திக்கக்கூடிய ஒரு சூழல். பசி 3 நாளைக்கு மேல பசி தாங்கல. அப்ப சோமாலி பசியோட கொடுமையில வயித்த புடிச்சு புடிச்சு உட்கார்றான். தண்ணி குடிச்சுட்டே ரொம்ப நாள் இருக்கிறாங்க. அப்புறம் உடனே ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறான். ஒரு 6 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அந்தந்த காலாண்டுல கூப்பிட்ட தேதியில உணவு குடுக்குற அந்த விஷயங்கள் தெரிய வருது. இந்த உணவு குடுக்குற விஷயங்கள் தெரிய வரப்ப அவன் ஒ ஒரு நிமிஷம். அப்படி அவங்க 6 கிலோமீட்டர் நடந்து போயி அத சாப்பிட்டு வரும்போது மறுபடியும் பசி எடுத்துருது.
இப்படியே வந்து தாங்கும்போது அவனால என்னால் பசி தாங்க முடியல, நீ செத்து போவ, நீ நாட விட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரியான குரல்லாம் கேட்குது. அவன் சொல்கிறான், சோமாளி மகேஷ் கிட்ட சொல்கிறான். சரி, ஒரு கட்டத்துக்கு மேலே சோமாளி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரவில் காணாமல் போயிடுறான். அவன் செத்துட்டானா இருக்கிறானா இல்லையா எதுவுமே தெரியாது. இப்போ மகேஷ் தன்னந்தனியாக இருக்கிறான், அதே ஸ்டேஷனில் இருக்கிறான். அப்போ அவ்வளவு அவன் ஒரு விஷயத்த கற்றுக்கிறான். 6 மாதம் இருந்தாலும் உணவு இல்லாமல் ஒருத்தன் சாக முடியாது அப்படிங்கிற. ஏன்னா இவன் வந்து 6 மாசமா உணவு இல்லாமல் கஷ்டப்படுறான், ஆனால் எப்பவும் சாவு அவனுக்கு வரல. சாக முடியாது ஒருவன், உணவு இல்லாமலாம் ஒருத்தன் சாக முடியாதுங்கிற ஒரு தத்துவம் அவனுக்கு கிடைக்குது. அப்போ அந்த ஸ்டேஷனில் ஒரு 2 விஷயங்கள் நடக்குது. அந்த 2 விஷயங்கள் 2 கேரக்டர் அவன் சந்திக்கிறான். 2மே பெண் கேரக்டர். ஒரு பெண் வந்துட்டு எல்லாமே விசா பாஸ்போர்ட்லாம் இருக்கிறாங்க, என்னை வந்து சரியான ரயில்வே ஏற்றி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு பெண்மணி. அவங்க இலங்கை பெண்மணி. அப்போ அந்த பெண்மணியை பார்த்த உடனே இவன் வந்து அந்த பெண்மணிகிட்ட கேட்கறது என்னன்னா, எனக்கு பண்ணு வாங்கி கொடுன்னு கேட்குறான். ஏன்னா இவன் பசியில் இருக்கிறான். அவங்க வாங்கி தராங்க. வாங்கி தரும்போது அந்த பெண்மணி பற்றி தெரியுது. அவங்க இலங்கையிலிருந்து வந்தவங்க, தமிழ் பெண்மணி. நான் வெளித்தோற்றத்தில் தமிழா தெரிவேன், உள்ளுக்குள்ள ஒரு சிங்கள பெண்மணி வளர்றாங்க, சிங்கள குழந்தை வளருது அப்படிங்கிறான். கேட்கறதுக்கு அதிர்ச்சிக்குள்ளாகுது. அவன் கரெக்டான ஸ்டேஷன் ஏற்றி அனுப்புறான். அதுக்கு சரியான இடத்துக்கு போறாங்களா, திரும்ப என்ன சொல்றது, அஹ், சரியான இடத்துக்கு போயிட்டாங்களா வந்துட்டாங்களா எந்த தகவலும் அவனுக்கு தெரியாது. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு பெண்மணியை அவன் சந்திக்கிறான். இன்னொரு பெண்மணி அவங்க எப்படின்னா வந்து ஒரு வண்டியில வராங்க. வண்டியில வந்து கால்கள் வந்து நல்ல ஒரு ஹை விலை உயர்ந்த ஆடைகள், காலில் விலை உயர்ந்த காலணிகள்லாம் அணிந்திருக்கிறாங்க. ஆனா அந்த பெண்மணியால நடக்க முடியாது. இவனை கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. அவன்லாம் பார்த்தோன்னா ஆச்சரியமா பார்க்குறான். கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. திரும்ப வந்து $1 அளவுக்கு பணம் குடுத்துட்டு போறாங்க. இவன வந்து பிச்சைக்காரன்னு நெனைச்சுறாங்க. இவனுக்கும் கையேந்தி பழக்கமாயிருது. அதனால வந்து அத கேஷுவலா நெனச்சுக்கிறான். அப்புறம் வந்து அந்த காச வச்சுக்கிட்டு அவன் வந்து யோசனை வருது. அவன் வந்து மெல்ல அப்படியே நடந்து போறான். நடந்து போகும்போது என்ன பண்றதுன்னு தெரியாம நடந்து போகும்பொழுது தான், ஒரு இடத்துல ஒரு சர்க்கஸ் இடத்துல சந்திக்கிறான். அங்க ஒரு வேலை அவனுக்கு கிடைக்குது. 2 வருஷம் அங்க வேலை செய்றான். அதன் வழியா அதில கிடைத்த பணத்திலேருந்து ஒரு திருட்டு விசாவ ரெடி பண்ணிடுறான். திருட்டு விசா வந்து எங்க போறதுன்னு தெரியாம அந்த சர்க்கஸ்கார கம்பெனிகிட்டயே கேட்குறான். அங்க ஒருத்தன் சொல்றான், "கனடாவுக்கு பொழச்சுக்குவ" அப்படிங்கிறான். இவன் கனடாவுக்கு வரான். அப்படிதான் இந்த கனடாவுக்கு அவன் வரான். கனடாவுக்கு வந்த பின்னணி என்பது 3 வருடம் கழித்து தான் கனடாவுக்கு வரான் அப்படின்னு வச்சுக்கங்க. 3 வருடமா இப்படி அ இ இத்தாலியில, ரோம்ல, இத்தாலியில இப்படியே சுத்தி அலைஞ்சுட்டு தான் கனடாவுக்கு வரான். சரி, அப்படி கனடாவுக்கு வந்தவன் என்ன செய்றான்னா, அவனுக்கு 7 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றான். முதல் இன்டர்வியூவே அவனுக்கு வந்து, "நீ போட்டிருக்க சட்டை என்னது? நீ போட்டிருக்க உணவு என்னதுன்னு?" கேட்கறான். இதெல்லாம் அதுக்கு அவன் பதில் சொல்றான். இவன் கேட்கிற கேள்வியும் அவன் சொல்ற பதிலும் பொருந்தாமையினால அங்க வேலை கிடைக்கல. இப்படியே 7 இன்டர்வியூ போயிருது. கேள்வியும் அபத்தமா இருக்குது. ஏன்னா, அவன் வந்து அவனுடைய உள்ளாடையில அவன் யாரு என்னங்கிறத வந்து சோதிக்கிறான். அது மாரி கேள்வி கேட்குறான். 7 இன்டர்வியூ போய் 8வது இன்டர்வியூவா ஒரு மரம் இருக்கிற வேலை கிடைக்குது. ஒரு பாதாள ரயிலுக்கு கீழ டிராவல் பண்ணி ஒரு இடத்துல போய் அவன் இந்த நீளம் இவ்வளோ அகலத்தில அறுக்கணுங்கிற விதிமுறைய சொல்லிருவான். அன்னைக்கு அறுத்து குடுத்துருவான். இதான் அவனுடைய வேலை. இவன் தான் வாழ்வதற்காக இப்படி ஒரு வேலைய செஞ்சுட்டு இருக்கான். இப்படி செஞ்சுட்டு இருக்கிற சூழல்ல தான் ஒரு அகதி கோரிக்கைக்காக வந்து கோர்ட்ல விண்ணப்பிச்சிருக்கான். இந்த கோர்ட்ல விண்ணப்பிச்சிருக்கும்போது, அந்த வக்கீல் என்ன செய்றான் அப்படின்னா, இவன் நியமிச்சிருக்க வக்கீலு வழக்குரைஞர் என்ன செய்றான் அப்படின்னா, அந்த வழக்குரைஞர் வந்து இவன் உண்மை கதைய சொல்றான். அந்த உண்மை கதைய அவன் ஏத்துக்க மாட்றான். இதுக்கெல்லாம் எவிடன்ஸ் கிடையாது, என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு கதைய ஜோடிக்கிறான். இந்த கதைய ஜோடிக்கும் பொழுது, இந்த பொய்யான கதையில வந்து இந்த பொய்யான கதைய கேட்கும் பொழுது, அ இந்த பொய்யான கதைக்கு ஒரு எவிடன்ஸ கிரியேட் பண்றான். அத வந்து கோர்ட்ல வைக்கும்போது அது தோத்து போயிருது. இந்த தோத்து போனதுக்கப்புறம் அவனுக்கு சாவணுங்கிற எண்ணம் வருது. அப்ப வந்து அவன் தடுக்கிறான். என்ன தடுக்கிறான்? "இல்ல, இல்ல கொஞ்ச நாள் இரு. நம்ம அடுத்த ஹைகோர்ட்ல போட்டு உனக்கு வந்து தீர்ப்பு வாங்கி தரேன்னு" சொல்லி அவனுடைய சாவ தற்காலிகமா தள்ளி போடுறான். இப்படி சாவணுங்கிற எண்ணம் வந்து வருவது அந்த 2 முறை தான். ஒண்ணு வந்து இந்த கோர்ட்ல ஃபெயிலியர் ஆகும்பொழுது சாவணுங்கிற எண்ணம் வருது. 2வது வந்து அகதி கோரிக்கை நிராகரிப்பது. ஒரு 2வது சாவறதுன்னா பாதாள ரயிலுக்கு கீழ தான் சாவணும்னு முடிவு பண்றான். காரணம் அந்த ரயில் பெண். ஒரு பெண்ண சந்திக்கிறான் அவன். இந்த சாவணும்னு வந்தோனே சோமாலி நினைப்பு அவனுக்கு வரும். ஏன் அப்டின்னா, எந்த ஊர்ல போனா எப்படி சாவலாங்கிற தகவலெல்லாம் அவன் குடுத்துக்கிட்டே இருப்பான். அந்த சோமாலிக்கு தான் தெரியும். ஏன்னா, அவன் பல நாடுகள சுத்தி வந்தவன். அப்போ வந்து எப்படி ஒரு அகதியோட நிலை அப்படிங்கிறதுக்கெல்லாம் சான்று பாருங்க. பெல்ஜியத்துக்கு போனா போதை மருந்துல சாகலாம். இத்தாலியில துப்பாக்கிச் சூடு. பாரிஸ்ல அப்படின்னா ஈபிள் கோபுரம். வெனிஸ் அப்படின்னா வந்து அதுவே நம்மள கொன்றும். ஏன்னா, வெனிஸ் நகரமே மூழ்கி கொண்டிருக்குதுன்னு சொல்றான். இப்படி சாவதற்கான வழிகள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு ஃப்ரெண்ட தான் அவன் சந்திச்சான். இவனுக்கு சாவணுங்கிற எண்ணம் வருது. தற்காலிகமா அத தள்ளி போடுறான். இப்ப ரயில் பாதாள ரயிலுக்கு இல்ல பயணம் பண்ணும்போது ஒரு பெண்ண சந்திக்கிறான்.
அந்த பெண்ணை சந்திச்சுன்னு உனக்கு உடம்புலாம் நடுக்கமாயிருது. அதனால அந்த பெண் வந்து இந்தியாவிலேயோ இலங்கையிலேயோ கயானாவிலோ இருந்து வந்த ஒரு பெண்ணாக அவனுக்கு தெரியுது. ஏதோ ஒரு அந்த பெண்ணுக்கு இவனுக்கு ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுது. இந்த கனெக்டிவிட்டிக்கு ரீசன்லாம் சொல்லப்படலை. ஆனா வந்து அந்த பெண்ணை பார்த்தோன்னே உனக்கு நடுக்கம் வருது. அடுத்து எப்பொழுது அந்த பெண்ணை சந்திப்போம்னு நினைக்கிறோம். இந்த இந்த பெண் பயணிக்கிற இந்த பாதாள ரயிலுக்கு கீழ தான் நம்ம சாவணும். நமக்கு சாவுனா அங்கே தான் நடக்கணும்னு ஒரு முடிவே பண்ணிக்கிறோம். இப்படி இருக்கிற சூழல்ல முதல் முறை சந்திக்கும் பொழுது அந்த பெண்ணை ஒரு முறை ஏறெடுத்து ஏதோ யாரையோ ஒருத்தர் பார்க்கறது போல பார்த்துட்டு போயிடுறான். 2வது முறை எப்பொழுது சந்திப்புன்னு யோசிக்கிறான். தினந்தோறும் அந்த நேரத்துக்கு அந்த ரயில்ல பயணிக்கிறான். அவன் வர்றதே இல்ல. குறிப்பிட்ட சில நாள் கழித்து மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறான். அப்பொழுது சந்திக்கும் பொழுது என்ன இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா, அ ஒரு 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 அவ ஏறி நிக்கிறா. அப்ப இடம் கிடைக்கல. ஏறி நிக்கிறா. நிக்கிறா. இடம் கிடைக்கல. அப்படி நின்னுட்டு இருக்கும் பொழுது அவ திரும்பி பார்க்கறதே இல்ல. இவனுக்கு பேசணுங்கிற எண்ணம் வருது. எப்படி பேசணுங்கிறது ப்ரிப்பேர்லாம் பண்ணி வச்சிருக்கான். ஆனாலும் பேசுறது இல்ல. 3வது முறை ஒரு முறை சந்திக்கிறான். அந்த 3வது முறை சந்திக்கும் பொழுது அவள் மேல ஏறி வந்தோனே உட்கார்ந்துருக்கிறா. ஒரு நாய வச்சிருக்கிறவன் மேல ஏறி வரான். உடனே அந்த நாய்க்கு மரியாதை குடுத்துட்டு இவ எந்திரிச்சுக்கிறா. அந்த இடத்துல இவன் உட்கார்ந்துடுறான். அப்படி எந்திரிக்கும் பொழுது மொபைல் கீழ விழுகுது. அந்த மொபைல வந்து அவன் எடுத்துக் குடுக்கும்போது ஒரு தேங்க்ஸ் சொல்றான். அவளுடைய மேல் முன்முதடு வந்து கொஞ்சம் முன் துருத்துன மாரி இருக்கும். பார்க்கறதுக்கு அது ஈர்ப்புடையதா இருக்கும்னு இவன் ரசிக்கிறான். இதுதான் இவங்களுக்குள்ள இந்த 3ஏ 3 தடவ தான் கனெக்ஷன். அவள பற்றி ஞாபகம் இவனுக்குள்ள இருப்பதற்கான காரணம் தெரியல. ஆனா அவனுக்கு ஞாபகம் இருக்கு. எத்தனையோ பெண்கள பார்க்குறான். அந்த பெண்கள குறித்த சிந்தனை இவனுக்கு வரல. ஆனா இந்த பெண் குறித்த எண்ணம் மட்டும் இவனுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. இவனுக்கு வந்து அகதி கோரிக்கை நிறைவேறிருச்சு. உறுதிமொழி எடுத்து ஒரு இடத்துல 200 பேரு சேர்ந்து சந்திக்கிற 200 பேர் சேர்ந்து உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. என்னன்னா, இவங்களுக்கெல்லாம் கனடா வாழ்வுரிமை கிடைத்ததுன்னு அந்த நகரத்து அ அது ஒரு அதிகாரி வந்து அறிவிக்கிறான். இப்போ வந்து அவங்க வந்து ஒரு கன்னட தேசிய கீதம் பாடப்படுகிறது. அப்போ வந்து அந்த கன்னட தேசிய கீதத்தை இசைக்கிறாங்க. இசைக்கும் பொழுது இவன் கண்ல வந்து அந்த பெண்மணி படுறாங்க. அந்த பெண்மணி பெற்றோரோடையும் ஒரு சின்ன பையனோடையும் கூட இருக்கிறான். சரி, அந்த பையன் வந்து தம்பி போன்ற ஒரு பையன். தம்பியா இருக்கலாம், கல்யாணம் ஆகி இருந்த அவனுடைய பையனா இருக்கலாம் மேபி. ஆனா இருக்கிறான். இந்த பின்னணியில அவன் அவள சந்திக்கிறான். சந்திச்ச உடனே அவனுக்கு நடுக்கம் இல்ல. ஏனென்றால் நடுக்கம் இல்ல அப்படின்னா, உடனே வந்து அவள் அகதி என்பது இவன் மனது உறுதியாகிறது. இவனும் ஒரு அகதி. அப்ப அகதி, அகதி அப்படிங்கும்போது தன் இனத்தை சார்ந்தவள் அப்படிங்கிறது தான் அவனுக்கு ஏற்கனவே கிளிக் ஆயிருக்கு. பட் ப்ரூவ் பண்ணல. இப்ப ப்ரூவ் பண்ண உடனே அந்த நடுக்கம் நின்றுச்சு. உறுதிப்பட அவளை நோக்கி போறான். அப்ப அந்த கதை முடியும் பொழுது நான் அவளை நோக்கி நடந்தேன்னு இருக்கு. அப்ப இந்த கதை சொல்லி தான் இந்த கதையை சொல்லிக் கொண்டிருக்கிற கதை சொல்லி தான் தன்னுடைய கதை தான் அத எடுக்கிறான். தன்னுடைய கதை தான் அதுக்குள்ள சொல்லியிருக்கிறாங்கிறது உறுதிப்பட தெரியுது. அவளை நோக்கி போவதாக அந்த கதை முடியுது. அப்ப இதிலிருந்து நமக்கு இந்த கதையில ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது பல கேரக்டர்ஸ் வராங்க. சோமாலி, அவனுடைய வாழ்வியல நீங்க நுட்பமா கவனிச்சீங்கன்னா, சோமாலி அப்படிங்கிறவன் அ பசியோட அகதி ஒரு நாட்டை விட்டு தஞ்சம் பிழைப்பதற்காக இன்னொரு நாட்டுக்கு போறான். பல நாடுகளுக்கு அலையறான். ஏன்னா, அவனுக்கு உறுதியான ஒரு இடம், நிலையான ஒரு இடம் இல்ல. கள்ள பாஸ்போர்ட். அதனால இந்த இயல்பா ஒரு இடத்துல வாழ முடியல. எங்கேயோ போறான். பசியில இருக்கிறான். எங்க போனா என்ன ஆனானே தெரியல. இந்த சோமாலியோட நண்பனாகிற மகேஷ் அதே போல தான். இவன் வந்து பல நாடுகள் சுத்தி அலையறான். சுத்தி அலைஞ்சாலும் கடைசியில ஒரு பெண்ணை சந்திப்பதாகவும், அகதிங்கிற கோரிக்கையை வென்றெடுப்பதாகவும், ஒரு கனடா வாழ் குடிமகனா மாறுவதாகவும் அந்த கதையினுடைய நிறைவு பெறுகிறது. ஆனால் அது பல ஆண்டுகளாக தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்த பிறகு நடக்கக்கூடியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் அவன் சந்திக்கக்கூடிய 2 பெண்மணிய பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெண்மணி வந்து தமிழ் பெண்மணி. ஆனா வயித்துல சிங்கைல குழந்தை வருது. அவ வந்து வேற ஒரு நாட்டுக்கு போறா. அவளுடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குறியா இருக்குது. இன்னொரு பெண்மணி வந்து மாற்றுத்திறனாளியா இருக்கிறா. அவ வந்து ஆளு பார்க்கறதுக்கு வந்து பொருளாதாரத்துல உயர்ந்தவளா தெரியிறா. ஆனா ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கிறா. இப்படி அந்த கதையில வரக்கூடிய பாத்திரங்கள் ரயில் பெண் எங்கேயும் பேச மாட்றா, அமைதியா இருக்கிறா. ஆனா அவளுக்கு பின்னாடி ஒரு பெரிய சோகம் ஒண்ணு நிறைந்திருக்குது. அவள் அகதியா இருக்கிறா. இப்படி தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டில் வாழக்கூடிய பெண்கள், ஆண்களுடைய அ கதாப மாந்தர்களுடைய நிலை என்ன? அப்படின்னா அந்த நிலை அனைத்தும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்படிங்கிறதாக இந்த கதை இருக்குது. இந்த கதையில எங்கேயுமே யார பற்றியுடைய வாழ்வும் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒழுங்கமைப்புக்குள்ள இல்ல. எல்லா வாழ்வும் ஒரு சிதறுண்ட வாழ்வா இருக்கு. சிதறடிக்கப்பட்ட வாழ்வா இருக்கு. அப்ப புலம்பெயர் அகதிகளுடைய வாழ்வு என்பது ஒரு ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தோஷமான மகிழ்ச்சி நிரம்பிய நிலையான ஒரு இடத்தையே கொண்ட வாழ்வு கிடையாது. அதாவது ஒழுங்கான உணவு, ஒழுங்கான ஆடை, ஒழுங்கான வேலை, ஒழுங்கான இருப்பிடம், எந்த பிரச்சனையும் இல்லாதது, உறவினர்களோடு சேர்ந்து வாழக்கூடியது, இப்படிங்கிற காமன் பீப்பிள் ஒரு காமனான குடும்ப அமைப்புல எதிர்கொள்ளக்கூடிய எந்த மனநிலையும் இல்லாத ஒரு வாழ்வியலாக அந்த அகதி வாழ்வியல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த கதை. அப்படி வாழக்கூடிய ஒருத்தன் தான் எதேர்ச்சியா ஒருத்தியை சந்திக்கும்போது மனம் ஈர்ப்பு கொள்ளுது. மனம் ஈர்ப்பு கொள்வதற்கான காரணம் என்னன்னா, அவள் தன்னை போன்ற ஒரு அகதி தான். அந்த அகதிங்கிற தெளிவு கிடைக்கும் பொழுது, துணிச்சலாக அவளை நோக்கி நடக்கிறான். அவளோடு இணைந்து அவன் நடக்கிறான் என்பதோ கதை முடிகிறது.
அப்ப அந்த துணிச்சல் எங்கிருந்து வருது, எங்கிருந்து அவள் மீது ஈர்ப்பு வருது அப்படிங்கிற 2 விஷயம்தான். துணிச்சல் ஈர்ப்பு வருவதற்கு காரணம் அவள் அகதிங்கிறது மனம் கண்டுகொண்டது. சரியா? தன் அனுபவத்தின் வழியாக கண்டுகொண்டது. 2வது அவள் அகதிங்கிறது உறுதிப்படுத்திய பிறகு க கண்டடைந்த துணிவு. இது 2ம் தான். அப்ப அவன் வாழ்க்கையில படிப்படியாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு என்னது தனக்கான ஒரு ஒரு பேர கண்டடைஞ்சுட்டான். அத பேரன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு 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 சப்போர்ட் கேரக்டர். சப்போர்ட் பாத்திரத்த வாழ்வதற்கான ஒரு பிடிப்பை கண்டடைந்து விட்டான். தொடர்ச்சியாக வாழ்வதற்கு பிடிப்பற்று இருந்த ஒருவன் வாழ்வுக்கான பிடிப்பை கண்டடைந்து விட்டதாக இந்த கதை தனக்குள் சொல்கிறது. அப்ப அந்த வந்து ஒரு இனத்தின் சொந்தங்களை இழந்த ஒருவன் சொந்தங்களை தேடி அலையக்கூடிய மனநிலை எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. முழுக்க முழுக்க பல பாத்திரங்களுடைய மனநிலை, சிதறடிக்கப்பட்ட வாழ்வின் மனநிலையை காட்சிப்படுத்துவது தான் ரயில் பெண்ணுடைய முக்கியமான விஷயம். கதை சொல்முறை வந்து ரொம்ப முக்கியமானது. முத்துலிங்கம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு படைப்பாளியும் கூட. ஒரு கனடா நாட்டில வசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான படைப்பாளி. இவர் இலங்கையில இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபரா, அதாவது ஒரு அக்கவுண்டன்ட்டா பல நாடுகளுக்கு போய் வேலை பார்க்குறாரு. உலக வங்கியில வேலை பார்க்குறாரு. இப்படி பல அனுபவம் கொண்டவரு. தொடர்ச்சியா கதைகள் எழுதி வருபவர். இவருடைய கதைகள் ரொம்ப முக்கியமான கதைகள். இவருடைய சிறுகதை தொகுப்பு பார்த்தீங்கன்னா, மகாராஜாவின் ரயில் வண்டி, வம்சவிருத்தி, வடக்கு வீதி, திகட சக்கரம், ஒளி புத்தகம், குதிரைக்காரன்னு ரொம்ப மிக முக்கியமான தொகுப்புகளை எழுதியிருக்காரு. புலம்பெயர் கதைகள் எழுதிய படைப்பாளிகள்ல மாத்தலை சோம பற்றி சொன்னல, அதை விட ரொம்ப கூர்மையாக கதைகளை எழுதக்கூடிய, கூர்மையான மொழிநடையை கையாளக்கூடிய, வித்தியாசமான கதை அமைப்பை கொண்டிருக்கக்கூடிய கதைகளை எழுதக்கூடியவர் முத்துலிங்கம் அப்படிங்கிறது. நாம பார்த்த இந்த கதையை கூட நீங்க பார்த்தீங்கன்னா, நான் கதையை உங்களுக்கு கோர்வையா ஆர்டர் பண்ணி சொன்னேன். ஆனா அந்த கதையில பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து கதை எழுத்து முறையிலேயே வந்து கனடாவுல தொடங்கி படிப்படியாக ஒவ்வொரு ஸ்டேஷனுக்குள்ளேயும் வாழ்க்கையை சிதறடிக்கப்பட்ட படிப்படியா காட்சியா வரும். கனடா வாழ்க்கை, நிகழ்கால வாழ்வு, கடந்த கால வாழ்வு இணைந்து தான் வரும். அப்ப எல்லாமே நினைவுகளா தான் கதைகளுக்குள்ள வரும். நான் கதையை சொல்லும் பொழுது உங்களுக்கு எளிமைப்படுத்தி கதையை தொடர்ச்சியாக சொன்னேன். ஆனால் கதை எழுத்து முறை பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை எப்படி சிதறடிக்கப்பட்டிருக்கிறதோ, அதேபோல கதைகளுக்குள்ள கதை எழுத்து முறையிலயும் அந்த லைஃப் ஸ்டைல் வந்து சிதறடிக்கப்பட்டதா தான் காட்டப்பட்டிருக்கும். கோர்வையாக அடுக்கி வைக்கப்பட்டது போல காட்டப்பட்டிருக்காது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்ன முறைதான் கோர்வையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இலங்கை, ரோம், கிரீஸ், அப்படி இத்தாலி இப்படி நான் அடுக்கி சொன்னேன். ஆனா அது எல்லாமே வந்து நிகழ்காலத்திலிருந்து சில சில காட்சிகள் வழி பல விஷயங்கள் நினைவுக்கு வருவதாகத்தான் இருக்கும். அப்ப எழுத்தமைப்பிலும் ஒரு சிதறடிக்கப்பட்ட ஒரு கதை சொல்லலை கொண்டிருக்கிற ஒரு கதை அமைப்பு தான் வந்து ரயில் பெண் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இது போன்ற உரையாடல்களை தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு நாம் இந்த வலைவழி பக்கத்தோடு தங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்ற வேண்டுகோளை முன்வைத்து விடைபெறுகிறேன். மாணவ தோழமைகளே, சக்திகளே, நன்றி.